ஸ்மால் யூடியூப் சேனல்ல இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க, அல்காரிதமே உங்க வீடியோவை லவ் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸாக்டா டிசம்பர் 29ஆம் தேதி ப்ரோ, நான் என்னோட சேனல்ல 5 இயர்ஸா ரன் பண்றேன், கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறேன், ஆனா வியூஸுமே போகல, யூடியூப் அல்காரிதம் என் வீடியோவை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்ன ஒரு பிகினரோட யூடியூப் சேனல்ல என்னோட சிம்பிளான 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் அல்காரிதம் டெக்னிக்கை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எக்ஸாக்டா அந்த டேட்டுக்கு அப்புறமா கிடைச்ச ரிசல்ட்டை நீங்களுமே பார்க்குறீங்க. ஓவரால் சேனல் அனாலிட்டிக்ஸில் டோட்டல் 90,000 ப்ளஸ் வியூஸ், ஒரு சிங்கிள் லாங் வீடியோவுக்கு 11K ப்ளஸ் வியூஸ், அண்டு ஓவரால் ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 81,000 வியூஸ் வரைக்கும் அந்த சேனல் கிரியேட்டர் கெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த யூடியூப் சேனல் கிரியேட்டர் ப்ரோ என் சேனலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வேணாம், கொஞ்சம் ப்ரைவசி அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்களுடைய சேனல் ஐடென்டிட்டியை பிளர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 அல்காரிதம் டெக்னிக் யூடியூப்பில் நார்மலாக எல்லாருமே சொல்கிற சிம்பிள் மெத்தட் மாதிரி இல்லாமல் ஒரு யூனிக் அண்ட் அட்வான்ஸ்டு மெத்தடாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட நான் சொல்கிற விஷயத்தை இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டெப் 1, யூடியூப் அல்காரிதம் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஆவரேஜான யூடியூப் கிரியேட்டருக்கு தெரியறதே இல்லை. அதனால தான் யூடியூப்ல ஒரு வீடியோவை பப்ளிக்ல போடுறதுக்கு முன்னாடி அன்லிஸ்டட்லையோ ப்ரைவேட்லையோ போட்டால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக யூடியூப்ல ஒரு வீடியோவுக்கு வியூஸ் எப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது, யூடியூப் அல்காரிதம் எப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவாக இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது வேற, விசிபிலிட்டி செட்டிங்ஸ் அதாவது பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட்னு வைக்கிறது எல்லாமே வேற. ஆனால் யூடியூப் எதுக்காக இந்த ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செட் விசிபிலிட்டி அப்படின்றதுனா, நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்கள் வீடியோவை யாருன்னா பார்க்கலாம், டேரெக்டாக பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அந்த வீடியோ பப்ளிக்கில் போடுங்க. இல்லை அந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் காப்பிரைட்லாம் இருக்கான்னு அப்படின்னா அன்லிஸ்டடில் போடுங்க. மேபி உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, அப்போது நாளைக்கு டைம் போட்டு ஷெட்யூல் பண்ணி வைங்க. அப்படின்றதுனால தான் ஆக்சுவலாக யூடியூப் இந்த செட் விசிபிலிட்டின்ற செட்டிங்ஸையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸுக்கும் உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பெரிய சம்மந்தம் ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவுக்கு யூடியூப் அல்காரிதமை பேஸ் பண்ணி ஏன் வியூஸ் போகலை, ஏன் வியூஸ் போகுது, சிம்பிள். யூடியூபுக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம் தான் மோஸ்ட்லி. ஒன்று, உங்கள் வீடியோவுக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை நெகட்டிவாக சிக்னல் கிடைக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கமெண்டேஷனை ஸ்டாப் பண்ணும். ஆனால் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டுறேன், எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்றத பார்க்கணும். 15,000 ப்ளஸ் வியூஸ் இந்த வீடியோவுக்கு போயிருக்கு. அப்போ எவ்வளோ லைக் வந்திருக்கு, 1.1K லைக், எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, 127. ஸோ 15,000ல் 1000க்கும் மேற்பட்ட பீப்புள் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் சைன் யூடியூபுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோவை அதிகமான ஆடியன்ஸுக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் லைக், கமெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட், வாட்ச் டைமை பொறுத்து தான் யூடியூப் அல்காரிதமுக்கு இந்த வீடியோவை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும். ஆனால் நெகட்டிவ் சைன் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம், ஆனால் இந்த வீடியோவில் தம்ப்நெயில் டைட்டில் மேட்ச் பண்ணுற மாதிரி உள்ள கண்டென்ட்டே இல்லைன்னா பேசிக்காக கிளிக் பைட் மாதிரி வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் ட்ராப் ஆகும். அது ஒரு நெகட்டிவ் சைன் யூடியூபுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப், யூடியூப் அல்காரிதமை பேஸ் பண்ணி உங்கள் வீடியோ ரெக்கமெண்டேஷன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டுற எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டருக்கு கிடைச்ச ரிசல்ட் தான். ஸோ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இப்போவே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரு யூடியூப்ல பிகினராக இருந்து என்னதான் நாள் முழுக்க உட்காந்து வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணாலுமே அட் லாஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிற வியூஸ் 2, 5, 10 தான். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டை எடுத்தால் தான் நம்ம வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும்னு ஒரு பிகினர் நினைக்கிறாங்க. ஆனால் சிம்பிளான டாப்பிக்காக இருந்தால் கூட அதை எப்படி ரெக்கமெண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே காமனான அனாலிட்டிக்ஸில் போயிட்டு ரைட் சைடுக்கு மேலே இப்போ நான் காட்டுற மாதிரி அட்வான்ஸ்டு மோடுன்ற செட்டிங்ஸ் இருக்கும்.
அதில் மேலே டேட்ஸை லாஸ்ட் 90 டேஸுக்கு செட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே போஸ்ட் பண்ண எந்த வீடியோவுக்கு ரீசெண்டாக அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்ற சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை காட்டுவாங்க லாஸ்ட் 90 டேஸில். அதில் எந்த வீடியோவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ணணும். அந்த பண்ணுற விஷயத்துலையுமே ஒரு சில பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பேஸ் பண்ணி எந்த வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வீடியோவை மேக் பண்ணணும். ஆனால் வெறும் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணுறதுனால மட்டும் அந்த வீடியோ இதே மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பார்ட் 1 வீடியோ போட்டதுக்கப்புறமா யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க வைக்கணும். பட் அங்கே கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷனை பார்ட் 2 வீடியோலையுமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறதுனால எதுவுமே நடக்காது. ஸோ பார்ட் 1 வீடியோவை கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 வீடியோ ஆடியன்ஸை கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக் பாயிண்ட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது வீடியோ அதை பேஸ் பண்ணியே அட்வான்டேஜ் அதிகமாக கொடுங்க. அந்த வீடியோவும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பார்ட் 3 வீடியோவில் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது யூனிக்கான பாயிண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அட்வான்டேஜ் இந்த வீடியோவை விட இந்த வீடியோவுக்கு அதிகமாக இருந்தால் தான் அதை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அல்காரிதம் ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்து நிறைய பேருக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோவை ரீச் பண்ண வைக்கும். இல்லைனா நெகட்டிவ் சிக்னல் கிடைச்சிரும் யூடியூபுக்கு. ஸோ உங்கள் வீடியோவுக்குமே இந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்தின மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஸ்டாப் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் பேஸ்லேருந்து 20 to 30% ஆஃப் த ஆடியன்ஸை அவங்களுக்கு வேணுன்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி வீடியோ போட்டு அவங்கள பார்க்க வச்சுட்டாலே யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு அதை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம செஷன்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக் யூடியூப் நியூ அல்காரிதம் அண்ட் ஏவிடி. ஒரு ஸ்மால் யூடியூபர் புது வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது என்னதான் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணியே கொடுத்தாலும் வியூஸ் சுத்தமாக போகிறதில்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டே நிற்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு வர்ற ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃபுக்கும் யூடியூபோட இப்போ இருக்கிற புது அல்காரிதமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு புரிஞ்சுக்கவே இல்லை இன்னும். ஸோ இந்த ரிட்டன்ஷன் கிராஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தடை நான் இப்போ சொல்லித்தரேன். ஜஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் எப்படி செய்வது அப்படின்ற குக்கிங் வீடியோ போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் ரெசிப்டி அப்படின்றத தேடுங்க. காமனான கீவேர்ட், ஓகேங்களா? அதில் எந்த வீடியோ லாஸ்ட் 1 இயரில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நீங்கள் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா லாங் வீடியோவை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ 4 to 20 minutes அப்படின்றத நான் டார்கெட் பண்ணுறேன். இதில் எந்த வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்து சிக்கன் ரெசிப்டியாக இருந்துச்சு, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்க்ரோலிங் செஷன் இங்கே இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் கிராஃப் பீக் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிராஃப் பீக் ஆகிருக்கு. அப்போது ஆடியன்ஸ் இந்த ஒரு இடத்துல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்த்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன விஷயத்த அந்த கான்டென்ட் கிரியேட்டர் சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கணும். அதை நோட் பண்ணி வைங்க. இது கான்டென்ட் ரிசோர்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 5 வீடியோ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோலிங் செஷனை யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் ஒவ்வொரு வீடியோலையுமே எந்தெந்த பார்ட்டில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்த்துருக்காங்கன்னு பார்க்கணும். மேபி 1 day 2 day பிஃபோர் போட்ட வீடியோக்கெல்லாம் அந்த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வராது, ஆனால் நிறைய வீடியோவுக்கு வரும். டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸோட நீடை நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன தேவை இல்லைன்னு ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஞ்சம் யூனிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே கிராஃப் ரொம்ப ஃபாலோ ஆகாமல் கொஞ்சமாவது ஃப்ளாட்டாக போகும். இன்ட்ரோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் உங்கள் இன்ட்ரோவில் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனாக இருக்காங்கன்றது காமிக்கும். டாப் மொமெண்ட் அப்படின்னா கிராஃப் ஃபாலோ ஆகாமல் எந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கோ அது டாப் மொமெண்ட். ஸ்பைக்குன்றது உங்கள் கிராஃப் மேபி ஏதாவது இடத்துல ஸ்பைக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆடியன்ஸ் உங்கள் வீடியோலையுமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். டிப்புன்றது இந்த ரிட்டன்ஷன் கிராஃபில் டிப் ஆகும் ஒரு சில டைம். அந்த இடத்துல ஆடியன்ஸ் அதிகமாக அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ டிப் பண்ணுற பார்ட் எது, அதை எப்படி நம்ம அடுத்த வீடியோவில் அவாய்ட் பண்ணுறதுன்னு எக்ஸாக்டாக இதை வச்சு அனாலிசிஸ் பண்ணாலே நீங்கள் ரிட்டன்ஷன் கிராஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ அப்போ வியூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகாமல் போகும்.
4வது, புது புது வியூவர்ஸை நீங்கள் எக்ஸாக்டாக டார்கெட் ஆடியன்ஸாக எடுத்து உங்கள் சேனலுக்குள்ளே கொண்டு வரலன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்னதான் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டக் ஆகிட்டே நிற்கும். சப்ஸ்கிரைபர் ஸ்டக் ஆகுதுன்னா என்ன ரீசன்? சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஆடியன்ஸ் தான் உங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. உங்கள் வீடியோ இன்னும் புது ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகவே ஸ்டார்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஆனால் எவ்ரி சிங்கிள் வீடியோவுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி புது ஆடியன்ஸ் கிட்ட உங்கள் வீடியோவை கொண்டு போகணுன்றதை நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன டாப்பிக்கில் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி எந்த வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கோ அதை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோவில் என்ன கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அந்த கீவேர்டோட வேரியேஷனை கொண்டு வந்தாலே யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமான பேர் பார்க்குறாங்கன்றதுனால புது புது ஆடியன்ஸுக்கு கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே இருக்குது. இந்த சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 18 மில்லியன் ப்ளஸ் இருக்காங்க. ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே கீவேர்ட் வேரியேஷனை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால தான் புது புது ஆடியன்ஸ் கிட்ட அந்த வீடியோ போக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டெஸ்டட் அப்படின்றது ஒரு காமனான கீவேர்ட். இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி வேரியேஷனை கொண்டு வரணும். ஸோ முன்னாடி போட்ட வீடியோவில் ஐ டெஸ்டட் ரெஸ்டாரண்ட் வித் நோ ரிவ்யூஸ்னு போட்டிருக்காங்க. அதே இதை ஐ டெஸ்டட் 1 ஸ்டார், ஐ ட்ரைட், ஐ ஃப்ளோ, ஐ ட்ரைட், ஐ டெஸ்டட், ஐ ட்ரைட், ஐ ஆக்சுவலி. ஸோ காமனான கீவேர்டை வச்சு கீவேர்ட் சென்டென்ஸில் வேரியேஷனை கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் டாப்பிக்கை மேக் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த நியூ ஆடியன்ஸ். அண்ட் யூடியூப்பில் இந்த 5வது ஹிடன் டெக்னிக்னு சொல்லுவாங்க, சேனலை ஈஸியாக ரீச் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனாக எந்தெந்த பேட்டர்னில் வீடியோ வைக்கணும், இது வந்து எக்ஸாக்டாக லோகோ, இது வந்து வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இங்கே வச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்களே ஆடியன்ஸை இந்த வீடியோவை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒரு லூப் கான்செப்ட் கிரியேட் ஆகிட்டு யூடியூப்பில் செஷன் டைம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலியமாகவே உங்களுக்கு அதிகமான வியூஸ் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை அந்த ஒரு வீடியோ மூலியமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரிசல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் யூடியூப் நீச். பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் நீச்சை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் சூப்பரான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.